லியாக்கத் அலி மகளா ஷஃபீகா, சாதிக் பாட்ஷா மகளா நிகாரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தின் சிறப்புகளை பார்ப்போமா? இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலில் சூரத்துல் ஃபாத்திஹாவை சேர்ந்து ஓதுவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மஹ்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். இப்போ நம்ம ஓதினமே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தமிழ் அர்த்தம் தெரியுமா? ஓ தெரியுமே. அல் ஃபாத்திஹா என்ற அரபு சொல்லுக்கு தோற்றுவாய் என்று பொருள். அதாவது திருக்குர்ஆன்ல முதல் அத்தியாயமா அல் ஃபாத்திஹா அத்தியாயம் இருக்கிறதுனால தோற்றுவாய்னு பேர் வந்துச்சு. பாரக்கல்லாஹி ஃபீக்கும், சரியா சொன்னேன். அல் ஃபாத்திஹால மொத்தம் எத்தனை வசனம் இருக்கு? அல் ஃபாத்திஹால மொத்தம் 7 வசனங்கள் இருக்கு. அந்த 7 வசனங்களையும் குறித்து திருக்குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கு. அந்த ஒரு வசனம் உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. அல் ஹிஜ்ர் 15வது அத்தியாயமான இது 87வது வசனம். அதே போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை தொழுகையில் ஓதி முடித்ததும் ஆமீன் கூறும்போது நீங்களும் ஆமீன் கூறுங்கள். ஏன்னா எவருடைய ஆமீன் மாணவர்களுடைய ஆமீனோடு நேரத்தால் ஒத்துப்போகுதோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 689வது ஹதீஸா பதிவாகியிருக்கு. இதே போல நபிகளாரின் பொன்மொழிகளில் சஹீஹுல் புகாரி 4073வது ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அகிலத்தாரின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று தொடங்கும் அல் ஃபாத்திஹா அத்தியாயம்தான். அது திரும்ப திரும்ப தொழுகையில் ஓதப்படும் 7 வசனங்களும் இந்த மகத்தான குர்ஆனாகும் என்று கூறினார்கள். இதை அபூ சஹீத் இப்னு முஹல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனால் அதே புகாரியில் 4704வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திரும்ப திரும்ப தொழுகையில் ஓதப்படும் 7 வசனங்கள் அல் ஃபாத்திஹா அத்தியாயம் திருக்குர்ஆனின் அன்னையும் மகத்தான குர்ஆனும் ஆகும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய நபிமொழி திருமிதியில், என் உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக தௌராத், சபூர், இஞ்சில் மற்றும் குர்ஆன் ஆகிய எந்த நூல்களிலும் இல்லாத திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்களான சூரா அல் ஃபாத்திஹா எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த மகத்தான குர்ஆன் ஆகும் என்று கூறினார்கள். அல் ஃபாத்திஹா அத்தியாயம் சம்பந்தமாக அல்லாஹ்வே சொன்ன செய்தி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, சொல்றியா எனக்கு? அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையில் ஓதப்படும் 7 வசனங்கள் அல் ஃபாத்திஹா அத்தியாயம். இது எனக்கும் எனது அடியானுக்கும் இடையே துதித்தல் பிரார்த்தித்தல் ஆகிய 2 பகுதிகளாக பங்கிட்டு கொண்டேன். பாதி எனக்கும் மறுபாதி எனது அடியானுக்குரியதாகும். எனது அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து உலகின் அதிபதியான அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று கூறுவான். உடனே உயர்ந்தவன் அல்லாஹ் எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று கூறுவான். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் என்று கூறுவான். உடனே உயர்ந்தவன் அல்லாஹ் என்னை துதித்து விட்டான் என்று கூறுவான். மாலிகி யௌமித்தீன். தீர்ப்பு நாளின் அதிபதி என்று கூறுவான். உடனே உயர்ந்தவன் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுவான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று கூறுவான்.
இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்ஸூபி அலைஹிம் வலஸ்ஸாலீன். ஆமீன். எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக. அவ்வழி உன்னுடைய அருளை பெற்றவர்களின் வழி, உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியும் அல்ல, வலித்தவரையோரின் வழியும் அல்ல என்று கூறுவான். மேலும் இது எனக்கும் எனது அடியானுக்கும் இடையே உள்ளதாகும். அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் கடைசி வரை எனது அடியானுக்கு ஏதாக்கும், எனது அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று கூறினான். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது சஹீஹுல் முஸ்லிம்ல 598வது ஹதீஸா பதிவாகியிருக்கு. அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை உம்முல் கிதாப், அதாவது குர்ஆனின் அன்னை என்று ஏன் சொல்றாங்க உனக்கு தெரியுமா? தெரியுமே. இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? அல் ஃபாத்திஹா மருத்துவ குணம் உள்ளது. ஆம், எனக்கு தெரியுமே. நபித்தோழர்கள் சிலர் நீர்நிலையை கடந்து சென்றனர். அப்போ அங்கே ஏற்கனவே தங்கியிருந்த கூட்டத்து தலைவனுக்கு தேள் கொத்திடுச்சு. உடனே நபித்தோழர்கள் வந்து, எங்கள் தலைவனுக்கு தேள் கொத்திடுச்சு, உங்கள்கிட்ட ஏதாச்சும் மருந்து இருக்கா? இல்லை, யாராவது ஓதி பார்க்குறவங்க இருக்காங்களான்னு கேட்டாங்க. உடனே நபித்தோழர்கள் வந்து அவருக்கு அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதி கடிப்பட்ட இடத்தில் உமிழ்ந்தார்கள். உடனே வலியிங்கி குணமடைந்தார். இது சஹீஹுல் புகாரி 5736 5737 ஹதீஸாக பதிவாகி இருக்கு. அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதுவதால் எவ்வளவு நன்மை இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏக இறைவன் அல்லாஹுவை ஒரு மனதாக நினைத்து நாமும் அதிகமாக ஓதினால் அதிகமான நன்மைகளை பெறலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.